பணம். நீ போய் விழுந்துடாத எடப்பாடி பேர யாரையும் ஏத்தி கூடாத. வளரக்கூடிய காலம் உனக்கு கேதுக்கு வந்துடாத. என் பிள்ளை நீ சொன்னா கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்றதை கேட்க மாட்டேங்க. அப்படியே இல்லை காலில் விழுந்துடலாம். வெந்நீர் அணிந்ததென்ன வேலை பிடித்ததென்ன. மகனுக்கு இருதார யோகம் இருக்கு. என்ன யோகம்? 2 பொண்டாட்டிகளோடு வாழக்கூடிய எல்லாம் ஒண்ணு படி வந்துருக்கீங்க. ஆனா ஒருத்திக்கு தாலி கட்டுவான், இன்னொருத்தியால மனம் பாதிக்கப்படுவான். அந்த பாதிப்பு உங்க முடிய போகுது. கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தி சந்தோஷமா வாழ வைக்கிறேன். வேற ஒரு கேள்வி கேட்டா ஒரு வாரம் கேட்டா அந்த தொழில் நல்லா இருக்கும். கடன் படாம காப்பாற்றுறேன். ஆனந்தமாக இரு, செல்வாக்கா இரு. செல்வ மகளே, உன் வீட்டுக்குள்ள மாரியம்மா வாரா, நல்லா இரு. அப்படியா? திருப்பூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக மனவர்த்தம் அடைந்தது யார்? என்னடா உடல்நிலை யாருடா? யாருக்கு பார்த்தோம்ல நீ இல்லடா. நம்ம யாருக்கா தோணல? என்னடா இது கால் வாடா. நீ யாருக்கா? மனம் என்னும் மேடை மேலே. இந்த அம்மாவுக்கு மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லையே, அது சரியாக்க வேண்டாமா? காரணம் தவணையா? தவணை எங்கக்கா இருக்கு? கவலைன்னு சொல்லுங்க. புரியுதா? கவலை என்ன வலை? கலைகள் எல்லாம் அள்ளி தருபவனே. வாங்க பக்கத்துல வாங்க. உட்காரு உட்காரு. கலைக்கு கலை என்று ஏன் பெயர் வந்தது? கலை, இசை ஒரு கலை, நாடகம் ஒரு கலை, எழுத்து ஒரு கலை, சிற்பம் ஒரு கலை, கட்டிடம் ஒரு கலை, பாடல் ஒரு கலை, கதை ஒரு கலை. ஏன் இந்த கலைக்கு கலை என்று பெயர் வந்தது? கவலைகளை கலைப்பதனால் அதற்கு கலை என்று பெயர். எப்படி? கவலைகளை கலைக்கணும். நாடகம் பார்த்தா கவலை வேணும், பாட்டு கேட்டா மனது வெளிப்பாகும். அப்ப அந்த சக்தி அதுக்கு இருக்கல, இருக்கா இல்லையா? இந்த அக்காளுக்கு இருக்கக்கூடிய கவலையை கலைக்கிறதுக்கு எந்த பாட்டும் காதல் ஏற மாட்டேங்குது. அவ சொல்றதை தான் நாம கேட்க. நம்ம சொன்னா கேட்கலாம், கேட்கவே மாட்டான். ஏதாவது மனிதர் இவ்வளவு நல்லா தூங்க வச்சுட்டாலே போதும், சரியாகும். அது இவளுடைய மாயை. செய்வனை வச்சுட்டான், குழப்பம் வச்சுட்டான், கோளாறு பண்ணிட்டான். அப்படின்னு இவளுக்கு கனவுலையும் மனதுக்குள்ளேயும் ஒரு பெரிய மைண்ட் டிப்ரெஷன் ஆயிடுது. அதுல இவன் நினைச்சுக்கிட்டு அலைதான். அதெல்லாம் சரியாக்கிடுவோம். ஆமா, மாத்திடுவோம். இன்னும் 2 முறை பார்க்க வர வேண்டியிருக்குப்பா. உடனே சரியாகாது. அந்த சக்தியை அவன் உடம்புக்குள்ள ஏற்றக்கூடிய நிலைமைகளுக்கு வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். உனக்கு என்னடா செய்யுது உடம்புல? அப்படியா? கொஞ்சம் கடவுள் உட்காந்து எந்திரிக்காங்க. உட்கார்னா பாருங்க. மூலாதாரத்திலிருந்து 4வது முதுகெலும்பு பக்கத்துல வலியும், சைடு வர வலியும் வேற இருக்கும். உட்கார்ந்தாலும் வலிக்கும், நிக்க முடியல, சவ்வு விறகு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அடிச்சு பாத்தீங்க? காணும். என்கிட்ட ஸ்கேன் இருக்குடா தம்பி, எவனும் போய் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே ஸ்கேன் போட்டு பார்த்தாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. உடம்பையே பிடிச்சி அனுப்பிடுவேன். கருதானிக்கு கொஞ்சம் கண்ண முடி என்னை பிரார்த்தனை பண்ணுங்கப்பா. வீட்டுக்குள்ள நான் வரேன். வலி தீரும், நோயிலிருந்து விலகிடுவேன், ஆபத்து வராது. ஆபரேஷன் பண்ண வேண்டாம். இந்தாப்பா வா. இந்த அமைதியற்ற நிலையிலிருந்து மாற்றி புனிதமாக உன்னை வாழ வைக்கிறேன். இவளுடைய குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். வா மகனே, வா பக்கத்துல வா. செய்வன கோளாறு நீயோட நீங்கியாச்சு. சந்தோஷமா இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை
நான் கூப்பிடுறத நீங்களா வந்து முன்னால வந்து விழுந்தீங்கன்னா எடுத்துக்காம யார் தூக்குவா? திருப்பூர் எல்லை என்னுடைய வழக்கு சம்பந்தமாக வெற்றி வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வழக்கு கோர்ட்ல கேஸ் கிடக்கா? என்ன கேஸ்? கால் வா உனக்கு தான் இதெல்லாம் எப்படி அந்த சாமி கண்டுபிடிக்காருன்னு நினைக்கிறியா நீ? ஒரு கேள்விக்கு பதில் வேண்டி இருக்கு. கற்பராயன் ஒரு சாமி வராது எங்க இருக்கார்? அதான் உங்க எல்லைக்குள்ள போன உடனே அறுவடை வராற பார்த்தேன். உங்க தோட்டத்துல இருந்து ஓடை, அந்த ஓடையில இருந்து இடது பக்கம் ஒரு மேடு, அங்கதான் அவர் இருக்காரு. சரியானா? கால் விடுவா அச்சுக்கா கர்மதாமிக்கு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் நெருங்கிடுது. ஆனா உங்களுக்கு எதிரி வந்து வசப்படாம இருந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேச்சுவார்த்தையில முடிச்சு தரணுமா அல்லது ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு நீதிமன்றம் மூலமா கிடைச்சு தரணுமா? நீதிமன்றம் மூலமாவே வரணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை நான் உங்களுக்கு முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ரிலீவ் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு தாரேன். புரியுதா? வாங்கின பிறகு 5 வருஷத்துக்குள்ள உயர்ந்த விலைக்கு விற்று புதுமையான ஒரு இடத்த உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இடைஞ்சலே இருக்காது. ஐடியாவோட செய்வோம் எல்லாத்துக்குமே. என்னப்பா உன் வீட்டுக்குள்ள காணிக்கைகள் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். எந்த சாமிக்குதா? எந்த சாமிக்கு? என்னைக்கு போட போறீங்க? வந்து நிக்கிறார தானே கேட்டேன். போடுவீங்க அந்த பாக்கியை என்னைக்கு முடிப்பேன்? உறுதிமொழி சொல்லு. உனக்கு கேட்ட முடிப்பேன். என்னைக்கு? பொய்யெல்லாம் பேசல. சிவப்பு போய் உள்ள ஆத்த பேசல. கண்ண முழு கொஞ்ச நேரம் உங்க இதயத்துக்குள்ள வாங்க. மாசி மாதம் மகம் நட்சத்திரத்துக்குள் கொண்டு போய் அந்த காணிக்கையை போடு. வெற்றி அடைவாய். கேஸ்ல யாரும் உன் பக்கத்துல வர முடியாது. காப்பாய்க்க கொண்டு போற காரணம் கர்மசாமிக்கு என்னம்மா சின்ன பொண்ணு பொம்பளை பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேங்குது. ஒருத்தன் பரம்பிட்டு கிடக்கான யாருனாவன்? பொம்பளை எங்கடா இருக்கு? வீட்டுல இருக்காடா? எங்க இருக்காடா? ஏய் வீட்டுல இருக்கா? எங்கடா இருக்கா? வீட்டு விட்டு எங்கேயும் போய் வளர்ந்து பயப்படுறியா? கால் விட்டுருவா. நீங்க கால் விட்டீங்களா? கண்ண விடுறா பாப்பா. காணிக்கையை முடிச்சுட்டு வா. கைகாலம் கர்மசாமிக்கு ஜெயிச்சாச்சு. வா என் செல்ல மகனே, பக்கத்துல வா. அப்படி என்னாலும் என்னை பிரார்த்தனை செய். ஆபரேஷன் நல்லாயிரும். நல்லா படிப்பான். சரியா? சந்தோஷம். அடுத்து பேசுவோம். அதே கல்ல 9 மாக்கா தலை பார்க்கலாம். கர்மசாமிக்கு பொண்ணா பிறந்து அம்பளக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். காரியக்காரா வந்த உடனே சாமி எல்லாரும் சொல்லுவாங்க. நீ ஏன் காரணம் விழுந்த? சாமி தானே சொல்லுதாரு. இதற்கு காரணம் விழுந்து பிடிச்சிட்டு வச்சியோ சுக்லி படா. காயா இவ்வளவா மகன் பேசி பார்த்தீங்களா? அவளுக்கு என்னமா செய்யணும்? அவ பேச்சு நீங்க கேட்கணும்னு அவ முடிச்சுட்டு இருக்கான். புரியுதா? கை தூங்குற பிள்ளைகள் என்னடா செய்யும்?
பெத்தவன் அடிப்பாமனு சொல்லி ஓரமா உட்காந்து வாயில கையை வச்சிருக்கேன். யாரும் பார்த்தா எப்படி என்ன அர்த்தம்? அது கை தும்புறது வாயை விட்டு வெளியெடுக்க கூடாதுன்னு. பாட்டி வீட்டுக்கு போறேன், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், நான் அங்கே போறேன், ஏன் தனியா ஹலோ ஹலோ சுகமா அப்படி பேசுறான். அவன் உள்ளத்துக்குள்ள பேச இருக்கு, அதை வெளியே எடுக்காம உங்க சொல்ல கேட்க மாட்டான். தனி பண்ணி இருந்தா போதுங்களா? காணும் காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தா போதுமா, மயக்கம் என்ன தீருமா? மயக்கம் மயக்கம் யாருக்கு தெரிஞ்சு? சாப்பைய கேட்டு போயிருக்கும் கூட மயக்கம் நல்லா கொஞ்சம் எடுக்க. நீ கொஞ்சம் கணமுடிய மட்டும் பிரார்த்தனை. சில மக்களே, சிரிப்பு மட்டும் உலக வாழ்க்கை இல்லை, சிந்திப்பதுதான் உலக வாழ்க்கை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கண்கண்ட தெய்வம் கற்பசாமிக்கு. கருத்துடன் உன்னிடம் கைப்பிடித்து தருகிறேன், மனம் மாறாம காப்பாற்ற. புதன்கிழமை என்னை பாருங்க. சென்று வா மகளே. சாப்பாடை குடிக்காம போனீங்கன்னா ஊருக்கு விட மாட்டேன். கர்மதாமிக்கு யாருக்கோ அறுவை சிகிச்சை மூலமாக குணமடைய வேண்டும் என்று ஒரு பயம் இருக்கிறதே, யாரப்பாது? என்ன ஆபரேஷன்? நான் பேசுறத கேட்காம நீ வாட்ட அழுது வந்த அர்த்தம். யாருக்குடா அறுவை சிகிச்சை ஆபரேஷன்? யாருக்குப்பா? என்ன ஆபரேஷன்ப்பா? அதான் இங்க சொன்னேன். காரணம் திருப்பூரா உனக்கு? திருப்பூர்ல எந்த இடம்? ஊத்துக்குடி ரோட்ல போனா இடது பக்கம் 2 ஆட்டோமொபைல் கடை வருது, ஒரு ஷாப் வருது. அதை உள்ளுக்கு போயிட்டா உன் பாளையம் சரியா? உன் பிள்ளைய பார்த்தேன். உடல் சம்பந்தமான பாதிப்பா, இரணியால் சம்பந்தமான பாதிப்பா, அல்லது தோல் வலுவிழந்து ஓட்டை விடக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து விட்டதா? இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் அவன் உடலிலே இருக்கிறது. சரியானா? நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்துதானாக வேண்டும். ஆபத்து அவர் காப்பது என் கடமையாகும். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு யாரு? என்னடா வேணும்? வேற வேற என்ன வேணும்ப்பா? உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்துறேன், எழுந்து நடக்க வைக்கிறேன். வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ள வண்டி வாகனத்தில் உனக்கு வாய்ப்பையும் வசதியும் தானே. என் பேரை எழுதிக்கா, என் படத்தை சாப்பிடாம போனா உனக்கு சும்மா கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு கணவன் மனைவிக்குள் மன வருத்தமும் குழப்பமும் வந்து வாழ்க்கை நடக்குமா நடக்காதான்னு ஒரு நிலைகள் இருக்கு. யாரப்பா அது? நீ யாரா? டேய், இது யாரு? ஏன் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்கா? நான் கேட்கிற கேள்வி புரியாம 2 பேரும் வந்திருக்கீங்களே. கணவன் மனைவிக்குள்ள உறவின் குழப்பமும் மன வருத்தம் இருக்குன்னு சொல்லிதான் கூப்பிட்டுருக்கேன். இருக்கா உனக்கு? வாங்க. ஒன்னா வந்துட்டு என்கிட்ட குழப்பறீங்களாப்பா? ஏன்ப்பா அப்படி செய்றீங்க? உன் புருஷன் எங்கம்மா இருக்காரு? வாட் ஆயர்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாட ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். நீ மட்டும் நீங்க உட்காரு. இரவும் பகலும் இரண்டானா
இன்பம் துன்ப தூரமா இருக்கிறிய உன் வீட்டுக்காரரை விட்டு தான் தூரமா இருக்க. கருப்பசாமிக்குமா அப்படி இருக்கணும். அவருடைய உடலை போய் பார்த்தேன். நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் இப்போதைக்கு அவனுக்கு இருக்கு. மகனே, அப்பா சொல்றது தப்பு இருக்கா? அதே மாதிரி உடல்நிலைகளில் மூச்சு எடுப்பதிலும் சளி சம்பந்தமான கோளாறும் ஏற்பட்டு பிழைப்பது சரியாகுமா, நடக்குமா, நடக்காதா அப்படி என்ற ஒரு பயமும் மருத்துவமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? நீங்க ரெண்டு உட்காருங்க. இப்ப பாத்தீங்களாப்பா, குடிகாரனை நான் கேவலப்படுத்துறேனே சும்மாவா? இந்த பொண்ணு வந்து கண்ணீர் குடிக்கா. ஏன் குடிப்பானா? குடிப்பானா? குடிகாரன் நான் விரும்பலையே. ஏன் விரும்புறேன்? குடிகாரன் அவன் பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை கண்ணீர் குடிக்க விடக்கூடாது. அதனால கருப்பசாமி கோயிலுக்கு எவனும் குடிச்சிட்டு வரக்கூடாது. நம்ம ஐயாட்ட அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும். கருப்பசாமி, மக்கள் குடிக்க கூடாது, மது பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஒரு சாந்தத்தை கொடுத்து அவரை நான் எழுப்பி கொண்டு வரேன். உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து மாங்கல்யத்தோடு அவனை வாழ வைக்கிறேன். பயப்படாத, தைரியமா இருக்கு. கால் வந்துடும். வேற என்னப்பா வேணும்? காப்பாத்தி வெற்றியாக்கித்தானே. வெளிநாடு கருப்பானப்பா. கல்யாணம் சீக்கிரம் செம்மையாரு. அப்படி 1.5 மாதம் பொறுமையா இருந்துச்சுவா. 3 முறை இதை ஜெயிச்சு வருவேன். சிரிப்போடு சாப்பிட்டு வா. சாப்பிட்டு போ. வீட்டுக்கு அவங்க ரொம்ப வேற 1 2 3 4 5 6 கருப்பசாமி ஒரு கல்யாணம் முடித்து அதுக்கு பிறகு பிரிவு வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? அப்படி ஒரு ஆளுங்க யாரது? யாருக்கு அப்படி கல்யாணம் முடிச்சு பிரிவு வந்திருக்கு? மறுமூணு வாரம் பிரிச்சிருக்காங்க. எங்க பிரிச்சிருக்காங்க? புரியல புரியல. போய் நில்லுமா, கூப்பிடுறேன். அம்மா வாயாடி வள்ளியம்மா. அப்பா அம்மா அம்மா எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லுவிய. எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லுவாதா? வாயாடி வள்ளியம்மா. என்ன உனக்கு இது உன்னுடைய கேள்வி. உன் கேள்வி இவா கல்யாணத்தை பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க ஏன் குழந்தைங்க நினைக்கிறீங்க? நீ நினைக்கிறதா? இவங்க சும்மா கேடுகள் சும்மா உடம்பி தெரியுது. நமக்கு இருக்கு கல்யாணம், நம்மளா பண்ண முடியாதோ? என்ன பக்கத்துல வாங்க, கொஞ்சம் கண்ண முடிக்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? அது தோறும் இவங்களுக்கு தெரியாமலே முயற்சி பண்ணுறியா? ஏய் ஏய்ல டாக்டர் போய் வந்துட்டேன்ல, கால் வந்துவா. சரி, கொஞ்சம் பொறுமையாக வைகாசி மாதம் வரை பொறுத்திருந்தால் இவருடைய வேலையும் நிலைக்கும், வாரின் தவறுமாறைவா எண்ணங்களும் நிறைவேறும். அது இவளுக்கு நம்ம கொடுக்கிற வரம். நீங்க உங்க கடமைக்கு என்கிட்ட கேட்ட வரம், அவளை கண்குளிர வாழ வச்சு பார்க்கணும். அதுவும் இந்த வைகாசியில நடக்கும். அதுக்குள்ள இவன் மனநிலைகள் மாறி எங்களுடைய எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு அவ சந்தோஷமா வாழணும். கருப்பசாமி, அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு நீ குழப்பம். எந்த சாமிகிட்ட கூட்டு போனாலும் என் வைராக்கியத்திலிருந்து நான் மாறவே மாட்டோம்னு இந்த பேவுள்ள பிடிவாங்க. உண்மையா இல்லையா?
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அப்ப அம்மா அப்பா சொல்ற மாதிரி கடைபிடிச்சு பண்ணிதானே. வைகாசி வரை பொறுமையா இருந்தா சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி அவளை எந்த டென்ஷன் மகிழ்ச்சியாயிரும் மகள் வெற்றி அடைவார். புனிதமாக இருங்கள், ஒன்றையாகி விட்டது என்று சொல்வீர்களே நீங்கள். ஆமா, என்ன செய்யணும்? இப்பவுமே 2 சாதகம் தயாரா இருக்கு, முடிச்சிருங்க. நாகதோஷம் இருக்கு, யாரு கேட்க மாட்டாங்க. சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, திருப்பூர்ல இருந்து பெங்களூருக்கு யாரும் அடிக்கடி போறானையா? அவன் திருப்பூர்ல இருந்து பெங்களூருக்கு அடிக்கடி போயிட்டு வருது யாருப்பா? தொழில் சொந்தமாக சொந்த சொந்தமா போறியா? அடுத்து, நான் நடத்துகிற தொழில் தடைப்பட்டு முன்னேற முடியாமல் இருக்கு, அதை தெளிவு பண்ணி கொடு கருப்பசாமின்னு கேட்கிறாங்க. என்ன தொழில் நடத்துற? பொறுமையா கேட்கலாம். சும்மா வந்து என்ன தொழில் நடத்துற நீ? நீ என்ன வேணும்னா பார்க்க சத்தமா சொல்லு. ஒரு பிரச்சனை பயப்படாது. வண்டி தொழில் டிரைவரா? போறது தண்ணி இருக்கு சொல்லுவாங்க. நம்ம உள்ள கர்மதாம் தம்பி, உன் மரத்தை சாமிட்ட கொடுக்குறேன். இன்னொரு காரணம் எங்கே நீயோ நானும் அங்கே. 3 ஆண்டுகளுக்கு முன்னால தொழில் நடத்தா ஓடிச்சு. இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு உட்பட போய்தான் அப்படி மெல்ல மெல்ல தொழில்லாம் கொஞ்சம் சரிந்து கடன்களாகி மனவேதனை ஆகிடுது. 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு இடத்துல வரவு செலவு வச்சிருந்தோம், ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது மாதிரி மனநிலைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு இடையில கொஞ்சம் நட்புகள் கொஞ்சம் வந்த உடனே செலவுகள் கூடி போச்சு, அதனால நஷ்டம் ஆயிடுது. இதுல மீள முடியல. நட்புனா ஆசபாசம் உள்ள நட்புடா தம்பி, காப்பாற்றுவா. நம்ம சொன்னா எவ்வளவு காப்பா. அதனால இந்த நஷ்டத்தை தீர்த்து தாரேன். இன்னும் ஒரு வண்டி போட்டு உன்னை வெற்றிகரமா வாழ வச்சு தாரேன். வேற என்னடா வேணும்? இந்த ஐஸ்வர்யமா இரு. மலையாளம் போவியாடா அடிக்கடி? அள்ளி கொண்டு வா. அங்க போய் அந்த கவர்மெண்ட் லாட்டுக்கு எடுத்து அங்கேயே வெற்றி பெறுவோம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. எல்லாம் போய் உட்காருங்க, அடுத்து கூப்பிடுறேன். மீண்டும் அழைக்கிறேன், போய் உட்காருங்க. ஆனா டேய் சில பேர வாழங்க. எல்லாரும் ஒண்ணு போல கால் வந்துட்டுவாங்க என் செல்ல குட்டிகளே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 1.25 ஆண்டுகள் படாத துன்பமும் வேதனையும் பட்டாச்சு. இப்போ என் அருளால் தளிர்த்து ஓங்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. அதனால் இதற்கு அடுத்து உனக்கு வாழ்வில் தாழ்வில்லை. சொல்லி 12 ஆண்டுகள் உன்னை கொடி கட்டி பறக்க வைப்பேன். அதில் பல கோடி செல்வங்களையும் பெற்று பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய மரத்தையும் பெற்று நீ வாழ்வாய். ஒன்று போல கால் நிறுத்துவாங்க. வெற்றி மாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கறதுக்கு ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தில் உன் உள்ள நாடி இருக்கு. அதை 2 பேரை வர வச்சு முதல் அட்வான்ஸையும் கொடுத்து உனக்கு ஜெயிச்சு தந்தா போதும்ல? ஜெயிச்சிருவேன். கொண்டாப்பா, இந்தா
ஆனந்தம் பெற்று அருள் பெற்று வாழ்வாய். இந்த மாலையை 12 வருஷமும் நீ பாதுகாக்கணும்டா. கூட வருவேன், வெற்றி உண்டு. இந்த மகனே ஆனந்தம் அடைவாய். வாடா பக்கத்தில். இவனுக்கு படிப்புலையும் பொது அறிவிலையும் விழிப்பு இல்லாமல் இருக்கான். ஆனால் இவனுக்கு அந்த நேரம் மாறுமானு கேட்டேன். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இவன் விழிப்போடு இருப்பான். இந்தா ஜெயிக்கிறேன், வெற்றி உண்டு. வாடா சின்னவனே. சின்னவனே வா. இவன் நல்ல கடைந்தெடுத்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக வேண்டாம், உயர்த்திக்கொள். இந்தா மகளே வா. இந்தா மகாலட்சுமி கடாட்சத்தோடு ஆனந்தமாக இருப்பாய். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் மற்றும் ஆதல் அரிது ஒரு திருக்குறள் உண்டு. பொருளை இழந்தவன் என்னைக்குனாலும் ஒரு நாள் பூத்து குலுங்கிடுவான். ஆனால் அருளை இழந்தவன் பெறுவது கடினம்னா. நீங்கள் பொருளை இழந்திய இந்த அருள் உள்ளவனால் அந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சாச்சு. புரிதம் பெற்று வாழ்வீர்கள். வாழ்க செல்வங்களே, வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அதே பரமக்குடி எல்லை. ஆமாம், குடும்பம் மனைவியுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான மன வருத்தத்தை கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா யாருக்கடா மனைவி எங்கே இருக்கா? சரி, அவளுக்கு உடல்நிலை சரியில்லையா? கால் வந்துட்டு வா. நல்ல விழுந்துக்கோ, அரைகுறை மனசா விழுந்திருக்கிய தம்பி. இன்னும் ஒரு தடவை விழுந்துக்கா. நான் சொல்லும் போது எந்திரிச்சுக்கா, பார்ப்போம் என்னென்னு வருதான்னு பார்ப்போம். இல்லை, நான் சொல்லும் போது எந்திரின்னு சொன்னால் நீவா எடுத்துக்கிட்டு இருக்க. மனத்தை கடவுள்கிட்ட கொடு, சாமிகிட்ட மனத்தை கொடுறான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்றும் சேராதடி முத்தம்மா, கட்டையிலும் வேகாதடி. வாடா தம்பி. முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி, மனத்தோட்டம் போடும் என்று. தம்பியோ அங்கே இருக்கான்னு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் அவன் மனசு உன் பக்கத்தில் ஒட்டலையடா. அதனால் எண்ணெயும் தண்ணீரும் ஒன்று சேருமா? சேருமாடா? சேராது. இப்போ எண்ணெயும் தண்ணீருமா உட்காந்துருக்கிய. அதனால் மேட்டாப்பில் நிற்கக்கூடிய அந்த தண்ணீரை நிறுத்திட்டு உன் அன்பு எண்ணும் எண்ணெயை சேர்த்து திரிய போட்டு ஜோதியாக்கி தந்துடட்டுமா? கால் விட்டுவா. கர்மசாமிக்கு 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 வரலாம். இந்தாப்பா, குடும்பத்தை சேர்த்து வைக்க மனதையும் அறிவு ஆரோக்கியத்தையும் தெளிவாக்குதேன். உன்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுதாங்கடா, புரியுதா? என்கிட்ட கேட்காம பேராத, மாட்டிக்கிடுவேன். நல்லா இருக்கு போட்டு. கர்மசாமிக்கு அதே பரமக்குடி எல்லை. என் சொத்து சுகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும் கர்மசாமி ஐயா. பல கோடி இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லையே ராசா. அப்படி ஒருத்தன் கேட்குறான்ட்டா. கால் விட்டு வா. சரக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், இப்போ எனக்கு வாங்கிட்டு வராம இருக்க நீ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வெளிநாடு சம்பந்தமான தொழிலும் இருக்கிற சொத்துக்கு பல போட்டி பொறாமைகளான குணத்தாலும் இப்பொழுது நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய். ஆனால் சட்டத்துக்குள்ளேயும் மாட்டி நீதிமன்றத்துக்குள்ளே பெயருமோங்கிற ஒரு சில பயமும் உள்ளத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் போகாமல் உன்னை காப்பாற்றி தந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்? ஆரம்பிச்சுட்டாரேன். கால் வந்துட்டு அதான் வெளிநாட்டு மோதி சொல்லிட்டேனே, ஏன் கவலைப்படுற? இல்லை, எம்பசிலேருந்து எல்லா செய்திகளும் உனக்காக வந்துருச்சா? வந்துடுச்சு. விசாக்குரிய விஷயம்லாம் வந்துருச்சா? விசாலாம் இருக்குது. உன்னுடைய விசாவில் நீ பிஸ்னஸில் போறியா சும்மா போறியான்னு கேட்குறாங்க. பிஸ்னஸுக்கு தானே போகிறேன், அதை எழுதி கொடுக்கலாம். காலைல விட்டு வா, அடிக்க. கர்மசாமிக்கு வாடா என் செல்ல மகனே. கண்ணை மூடி 2 செகண்ட் என்னையும் மட்டும் நினச்சிக்கிறேன், பாக்கியை நான் பார்த்துக்கிட்டேன். பெருவரில் பிடிச்சிக்கா. இந்தா அசச்சாச்சு, அசத்துவோம். பிஸ்னஸை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போவோம். இது என்னடா புரியுதா? போயிட்டா இதா நடத்து.
கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி ராம்நாட்டு பகுதி கணவன் மனைவி கணவன் மனைவி ராம்நாட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு இருக்கா கொண்டாடி கொடுத்து வந்திருக்கீங்களா கால் விட்டுவா நீதான் இதான் 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 எங்கும் பனி தூங்கும் மலை வண்ணக்கிளியே தம்பி வாடா ஓயாம விழுந்து விழுந்து எதிக்க என்னன்னு கேட்போம் வாடா என்னப்பா செய்யணும் என்ன செய்யணும் புரியல கால் விழுத்து வா அமைதியா இருங்க அமைதி அமைதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் கொடுப்பது ஆறுதல் என்ன கொஞ்சம் கண்ண முடிக்காங்கடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் வீட்டு தெருவுக்குள்ளே போன உடனே லாஸ்ட்டில் இடது பக்கத்தில் ஒரு சின்ன தெய்வம் இருக்குது சரிண்ணா அதெல்லாம் தாண்டி வலப்புறத்தில் போயாச்சுன்னா விளைநிலங்கள் விவசாய புஞ்ச நிலங்கள்லாம் கிடக்காப்பா அதில் தூந்து போன ஒரு கிணறும் இருக்குது ஆனால் அந்த இடத்துக்குள்ள ஒரு காலத்தில் நிறைய நாகதேவதைகளெல்லாம் இருந்த இடம் ஆனால் இப்போ 2.5 வருஷ காலமாக உங்களுடைய சொத்துக்களெல்லாம் ஒருத்தருடைய பொறாமையின் காரணத்தினால் மாந்திரிகத்தின் லீலையினால் பாதிக்கப்பட்டு எல்லாம் இழந்து இன்னைக்கு கடன்பட்டு வேதனையோடு என்னைய பார்க்க வந்திருக்கலாம் உண்மையா கால் வந்துட்டாங்க மீன் யாரும் வியாபாரம் பார்க்கலா அப்பா அதனால இந்த துயர அலைகளுக்கு விடுதலையும் கிடைக்கணும் கடன்களையும் தீர்க்கணும் வேற என்னப்பா வேணும் இந்தா கண்ண முடிக்கா மகளே உன் பக்கத்தில் மகாலட்சுமி நாடுகிறாள் வெற்றி உண்டு செல்வத்தோடு இருப்பேன் இந்தா கடனை தீர்த்து தரேன் ஆனந்தமாக வாப்பா புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகனே செல்வ சிறப்போடு இருப்பாயாக கர்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பெற்ற மகனை பற்றி கேட்க வந்திருக்கான் யாருப்பா மகனுடைய கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு என்ன முன்றே இல்லை ஒரு குடு கொடுத்து பார்ப்போம் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா வரையா முண்டிட்டு வாடா அவ்வளோ பையனுக்கு வயது தானே மகன் நான் நீங்கள் காது கேட்குறேன் பார்த்தியா நான் மகன் ஆண்பால் வினைமுற்று நான் சொல்லுது இர் பலவின்பால் வினைமுற்று பெண்பால் வினைமுற்று இலக்கணம் படிக்கலையே நீ மகன் பையனுடைய கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்திருக்கியா யார்கிட்ட போய் சொல்லுதேன் நீ கேட்டு வந்த கேள்வி வேற ஆமான்னு சொல்லிட்டு வந்து காலில் விழுந்து கதையை வைக்கலாம்னு பார்த்தியா கேட்டு காலில் விட்டுவா மிரட்டுவோம் இன்னொரு தடவை அரவர மனசு கர்பசாமிக்கு 2 பூ இருக்குடா ஒரு காத்துக்கு ஒரு பூ இன்னொரு காத்துக்கு இன்னொரு பூ பூனா என்னதுப்பா பொம்பளை பிள்ளைன்னு அர்த்தமா பூவை பெண்ணுக்கு கோவை பழம் என்றும் கொடி அழகென்றும் வாசம் மலரென்றும் வண்ணச் செடி என்றும் பெண்களை வாழ்த்துவது ஏன் பூ என்றால் புன்னகைப்பார் பழம் என்றால் கனிந்து விடுவார் ஆண்கள் அப்படி கனிவதும் இல்லை பூ போல வலிவதும் இல்லை ஆகையினால் அந்த வர்ணனையை பெண்ணுக்கு மட்டுமே கொடுத்தார்கள் கவிஞர்கள் ஆம்பளைக்கு கொடுத்தானா கொடுக்க மாட்டான் கால் விட்டுவான் என்னப்பா என்ன உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன் இருதார யோகம் உள்ள மன உடையவனாக இருக்கான் அதனால் இப்போ அவனுடைய மனநிலைகளும் கொஞ்சம் பக்குவப்படாமல் ஒரு சில நட்புகளால் பாதிக்கப்பட்டு சில குழப்பமான நிலைகளில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான் அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வானா அல்லது அவன் இஷ்டத்தில் தான் போயிடுவானா அப்படிங்கிற குழப்பம் ஓ மனதுக்குள்ளேயும் இருக்குது அதனால் அவனை சீர்திருத்தி தந்தால் போதுமா கால் வந்துட்டுவான் அப்பா தம்பி இன்னும் நல்ல காலில் விழுதிய கொஞ்சமாவது சாமியை நினைச்சு விழண்டா ஏண்டா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க வரலாம் வா
வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படியா? தைப்பூசத்தோட பொறுமையாயிரு. அவனை உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். மனக்கோலமாச்சு வெற்றி ஆக்கித்தார். சந்தோஷமா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே. உனக்கு மதுரையா? எவன் சொன்னா மதுரைன்னு? மதுரை மாவட்டத்தை நான் கூப்பிடல. உன்னை கூப்பிடும் பொழுது இடமலை மல்லபுரம்னு கூப்பிடுறேன். கார் செக் போஸ்ட்டுக்கு இடது பக்கத்தில் உங்கள் வீடு. கொஞ்சம் காடு மலைகளெல்லாம் இருக்கும், காட்சி கொடுக்கும். உண்மையா? டிங் டிங். ஓ மதுரை புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்து இருப்பீரா. வாழ்க. இந்தாங்க என்னாலும் உயர்ந்து. மதுரையா 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 மதுரையா? கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குயா கல்யாணம்? மகளுக்கு. இது என்னையா ஜாதகம்? கல்யாணம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க கொஞ்சம். கல்யாணம் பேச்சு எடுத்தாலே போக்கு. உன் பேர் என்ன பேருடா? என் பேர் பாலசுப்ரமணியம். உங்க தாத்தா பேரு? ராமசாமி. ஸ்ரீராமரா வாழ்ந்தாரா வெங்கடாஜலபதியா வாழ்ந்தாரா உங்க தாத்தா? ஸ்ரீராமரா வாழ்ந்தார்னா சீதையோட முடிச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். பாலாஜியா வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா பத்மாவும் லட்சுமியும் துணைவியாக இருந்தாங்கன்னு அர்த்தம். தாத்தா எப்படி வாழ்ந்தாரு? வெங்கடாஜலபதியா வாழ்ந்தாரு. சரிதானா? உன் பிள்ளைக்கும் அதே கதி தான் இருக்குடா. காலைல விழுட்டு வா. சத்தம் என்ன? நாங்க என்ன பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கு.